வெல்கம் ஆல் டு சரிதா சமையல். இன்றைக்கி நம்ம சமையலில் ரொம்பவே ஹெல்தியான முறுக்கு ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாய் சூடு பண்ணிவிட்டு இதில் 1 கப் மைதா மாவு சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/2 கப் அரிசி மாவு. இது ரெண்டுத்தையும் நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்துட்டு வேறு பவுலில் மாற்றி ஆற வச்சுக்கலாம். அடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் 2 கேரட்டை மேல் தோடெல்லாம் சீவிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்து விட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சிட்டு இந்த சாறை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். இது கூடவே பார்த்திங்கன்னா 4 ஸ்பூன் சர்க்கரை, 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டு எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம மாவு ஆறுனதுக்கப்புறம் இதில் 1 ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 ஸ்பூன் சூடான ஆயில் சேர்த்து கொஞ்சமாக குக்கிங் சோடா சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது கூடவே பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்ச கேரட் ஜூஸை சேர்த்து நல்லா முறுக்கு மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ முறுக்கு வச்சில் லைட்டாக எண்ணெய் தடவிட்டு நம்ம பிசைஞ்ச மாவை 3/4 அளவு சேர்த்து விட்டு ஒரு பிளேட்டில் லைட்டாக எண்ணெய் தடவி நம்ம முறுக்கை சுற்றி எடுத்து சூடான ஆயிலில் சேர்த்து விட்டு 2 பக்கமும் பொன்னிறமாக பொரித்து எடுத்தால் சுவையான கேரட் இனிப்பு முறுக்கு ரெடி.